ஹைப்பர்தைராய்டிசம்னா என்ன, அது எப்படி நம்ம வைத்தியம் பண்ணுறது, மெட்டபாலிசம் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுது, நம்மளோட அதர் சிம்டம்ஸும் ஜாஸ்தி ஆகும். என்னன்னா இன்னைக்கு நம்ம ஹைப்பர்தைராய்டிசம் பற்றி பார்க்கலாம். ஹைப்பர்தைராய்டிசம்னா என்ன, அதோட காசஸ் என்ன, அது எப்படி நம்ம அறிகுறி பார்க்கறது, அது எப்படி நம்ம வைத்தியம் பண்ணுறது, எல்லாமே ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஹைப்பர்தைராய்டிசம்ன்றது நத்திங் பட் ஓவர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட். அதாவது நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகும் சில பல காரணத்துக்காக. அதில் என்ன ஆகுது, அந்த ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகிறதுனால அதோட தாக்கங்கள் நம்ம பாடியில் தெரியும். அந்த ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகிறதுனால மெட்டபாலிசம் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா தைராய்டு தான் எனர்ஜிக்கும் மெட்டபாலிசம் முக்கியமான ஹார்மோன். அது ஜாஸ்தியா செக்ரீட் ஆகும்போது, அந்த மெட்டபாலிசம் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுது, நம்மளோட வெயிட் லாஸ் சிவியரா இருக்கு. மெட்டபாலிசம் ஜாஸ்தி ஆக ஆக அதர் சிம்டம்ஸும் ஜாஸ்தி ஆகும். என்னன்னா இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே மோஷன் போற மாதிரி ஃபீலிங் வரும், ஸ்வெட்டிங் ஹெவியா இருக்கும், கையெல்லாம் நடுங்கும், ட்ரெமர்ஸ், படபடப்பு ஜாஸ்தியா இருக்கும், ஓவராலா நம்மளுக்கு வந்து தூக்கம் இல்லாம இருக்கும். ஏன்னா அந்த தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்கணும், பிரெயின் கான்ஸ்டன்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்டிமுலேட்டிங் ஃபீல்லே இருக்கிறதுனால அந்த பால்பிட்டேஷனால நம்மளுக்கு தூக்கம் சரியா வராது, முடி ரொம்ப தின்னாய் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கண்ணு ரெண்டும் எலுமிச்சம்பழம் மாதிரி வெளியே வர்றதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு. லேடிஸுக்கு மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ லைட்டாகவும் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் இர்ரெகுலராகவும் இருக்கலாம். இதனால நிறைய ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கூட சம் லேடிஸுக்கு டெஃபினட்டாக வரலாம். ஸோ தீஸ் ஆர் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்பர்தைராய்டிசம். இந்த ஹைப்பர்தைராய்டிசமில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. மோஸ்ட் காமன் இஸ் ஆட்டோமியூன் கண்டிஷன், கிரேவ்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது சில பல ஆட்டோமியூன் காரணத்தினால வர்றது. அந்த கிரேவ்ஸ் டிசீஸ்னால என்ன ஆகுதுன்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால இந்த சிம்டம்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது நாடியூல் டெவலப் ஆகுது. தைராய்டில் இருக்குன்னா எவ்ரிடே முடி கொட்டு வளர்கிற மாதிரி எவ்ரி செல் டை ஆகி திருப்பி ரீஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மில் ஏதாவது ஃபார்மேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நாடியூல் ஃபார்ம் ஆகும். அந்த நாடியூல் ஹைப்பர் ஃபங்க்ஷனிங் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ஹைப்பர்தைராய்டிசம் ஃபீச்சர்ஸ் வரும். அதுதான் டாக்ஸிக் நாடுலர் காய்டர்னு நம்ம சொல்கிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோமியூன் கண்டிஷன். அதுவும் ஒரு ஆட்டோமியூன் கண்டிஷன். தைராய்டைட்டிஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ, ஆட்டோமியூன் தைராய்டைட்டிஸ். அந்த ஆட்டோமியூன் தைராய்டைட்டிஸில் அந்த டாக்ஸிக் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது ரிலேட்டிவ்லி டெம்பரரி, இட் வேரிஸ் பேஷண்ட் டு பேஷண்ட். அந்த டைமில் கொஞ்சம் ஹைப்பர்தைராய்டிசம் சிம்டம்ஸ் இருக்கலாம். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் பார்த்தீங்கன்னா, நம்ம பிட்யூட்டரி மாஸ்டர் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது பிரெயினுக்கு கீழே. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டிஎஸ்ஹெச்னு ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரேட், அதுதான் தைராய்டை போய் ஸ்டிமுலேட் பண்ணும். அது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏதாவது டிஎஸ்ஹெச் செக்ரேட்டிங் அடினோமா மாதிரி இருந்ததுன்னா அது போய் தைராய்டை ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணி அதனால் கூட ஹைப்பர்தைராய்டிசம் ஃபீச்சர்ஸ் வரலாம். ஸோ தீஸ் ஆர் த காசஸ் ஆஃப் ஹைப்பர்தைராய்டிசம். ஸோ ஹவு டு யூ டயக்னோஸ்? ஃபர்ஸ்ட் திங், பேசிக் பிளட் டெஸ்ட். ஒரு T3, T4, TSH எடுத்து பார்ப்போம். பேஷண்டோட கிளினிக்கல் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் பார்ப்போம். அதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மெடிகேஷன்ஸ் ஆரம்பிப்பாங்க. அதில் சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா சில பிளட் டெஸ்ட் இருக்குது. TSH ரிசெப்டர் ஆன்டிபாடி, இல்லை ரேடியோ ஐடின் அப்டேக் ஸ்கேன். இதெல்லாம் பண்ணால் மோர் கன்ஃபர்மேட்டரி டு டயக்னோஸ் வெதர் இட் இஸ் அ டெம்பரரி ஆர் அ பெர்மனன்ட் ஹைப்பர்தைராய்டிசம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா தென் யூ கோ இன் ஃபார் அ மெடிகேஷன்ஸ். மெடிகேஷன்ஸ்க்கு முன்னாடி ஹைப்பர்தைராய்டிசம் definitely some diet restrictions is necessary. Unlike hypo or nodules or cancer, in the hyper iodine rich food avoid பண்ணிட்டா definitely it will help. ஏன்னா iodine தான் மூலப்பொருள் தைராய்டுக்கு, ஹார்மோன் ஃபார்மேஷனுக்கு. அதை நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆயிடும். அதனால ஹைப்பர்தைராய்டிஸுக்கு மட்டும் அயோடின் ரிச் சீ ஃபுட் அந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டா, இல்லை கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டா சேஃப். எக்ஸ்ட்ரா சால்ட்டு, எக்ஸ்ட்ரா ஊறுகாய், ஆல் திஸ் பேக்கேஜ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் இன்வேரியபிளி மோஸ்ட் ஆஃப் த சால்ட் இஸ் அயோடினைஸ்ட். ஸோ அது நம்ம இன்னும் கூட போய் ஸ்டிமுலேட் பண்ணி இட் வில் வர்சன் தி சிம்டம்ஸ். ஸோ டயட் வந்து இதுதான். மற்றபடி யூ கேன் ஹேவ் யூர் ரொட்டீன் டயட்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான இது, ஹைப்பரில் என்ன ஆகும்னா போன்லாம் ரொம்ப வீக் ஆயிரும் பிகாஸ் ஆஃப் தி கால்சியம் லாஸ். ஸோ அதனால் கால்சியம் இன்டேக் நம்மளுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணால், மில்க் நிறைய சாப்பிடலாம், எக் ஒயிட் சாப்பிடலாம், இல்லைனா கால்சியம் சப்ளிமெண்ட்டும் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஹைப்பரும் போனை போய் அரிக்கும். அதனால் இதுதான் காமன் டயட். நெக்ஸ்ட் கமிங் டு த மெடிகேஷன். இது வந்து ஆஃப்டர் ஃபுட் போடுற மெடிகேஷன். அன்லைக் இன் ஹைப்பர்தைராய்டிசம் இட் இஸ் எம்டி ஸ்டமக் மெடிகேஷன். நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், எனக்கு தைராய்டு இருக்குன்னுபாங்க. எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, வெறும் வயிற்று மாத்திரையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரைனாலே நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிடும். ஏன்னா நோ ஒன் ஹேஸ் தேர் ஓல்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் தே மிஸ்பிளேஸ் தேர் ட்ரக்ஸ் ஆர் தே டோன்ட் நோ த ட்ரக்ஸ் நேம். ஸோ இதுலேயே ஒரு ஐடியா தெரிஞ்சு. ஸோ ஹைப்பர்தைராய்டிசமில் எப்போதுமே ஆஃப்டர் ஃபுட் டேப்லெட் தான் போடும். காமன்லி கால் கார்பிமெசோல், மித்தைமெசோல், ப்ரோபைல் தைராய்டிசோல். இதுதான் காமனாக யூஸ் பண்ணுறது
பண்ணுற ட்ரக்ஸ் ஃபார் ஹைப்பர்தைராய்டிசம். இந்த ட்ரக் வந்து டெஃபினட்டாக அந்த சிந்தசிஸ் பாத்வேல போய் பிளாக் பண்ணும். அது கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எது யூஸ் பண்ணலான்னு அந்தந்த டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து பீட்டா பிளாக்கர்ஸ்ன்னு சில ட்ரக்ஸ் இருக்குது, அட்டினனால், ப்ரோபனால். அது கொடுத்தா அந்த சிம்டம்ஸ் ஓவராலாக ரெடியூஸ் ஆகும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இனிஷியலாக அட்லீஸ்ட் கொடுப்பாங்க. அப்புறம் கால்சியம் இன்டேக் நிறைய எடுக்க முடியலன்னா சப்ளிமெண்டேஷன் அது கொடுப்போம். ஸோ இது சாப்பிட்டு நம்ம எவ்வளோ நாள் அது சரியாகும்னு நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஈச் பேஷண்ட் ஹேஸ் இஸ் ஓன் வே ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு ட்ரீட்மெண்ட். ஸோ அதை எடுத்துட்டா டாக்டர்ஸ் யூஸ்வலி 1.5 to 2 months வந்து they will ask you to repeat the tests and come. இந்த ட்ரக்ல பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் த ரேர், ஸோ மைல்டு சான்சஸ் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு இந்த ட்ரக் கம்பேர் டு ஹைப்போதைராய்டிசம் போன்ற தைராய்ட்ஸுக்கு. ஆனால் அது குவைட் ரேர் தான். அது பேஷண்ட் சினாரியோ பொறுத்து நம்ம அதை வந்து அவனுக்கு சொல்லி அனுப்புறது சேஃப். அதே மாதிரி இந்த டியூரேஷன் வந்து 1 year கூட ஆகலாம், 1.5 years கூட ஆகலாம், இல்லை இன்னும் மேலும் போயிட்டே இருக்கலாம். அது ஆஸ் ரெஸ்பான்ஸை பார்த்து அந்தந்த டாக்டர்ஸ் தே வில் டிசைட் வெதர் ஷி கேன் கண்டினியூ இன் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆர் யூ வில் நீட் அதர் மேனேஜ்மெண்ட்ஸ். அதர் மேனேஜ்மெண்ட்ஸ்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரேடியோ அப்ளேஷன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ். இல்லை நாடியூல் ஃபார்ம் ஆயிடுச்சு, நாடியூல்னால தைராய்டு வருதுன்னா சர்ஜரி கூட ஒரு ஆப்ஷன். சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாட் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ், மினிமல் ஆக்சஸ், ரோபாட்டிக், ஸ்கார்லெஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ எனி ஹைப்பர்தைராய்டிசம், இஃப் யூ அப்ரோச் த ரைட் பர்சன், மேக் the right diagnosis and follow up properly, definitely the cure is 100%. And you'll have to be patient and very strict in your diet and medication intake and follow. இதுதான் ரொம்ப முக்கியம் ஹைப்பர்தைராய்டிசம்.